மத்திய கிழக்கு மோதலை இலங்கை எப்படி சமாளிக்கப் போகின்றது? அனுர பகிரங்கம். ஈரானியர்களை திருப்பி அனுப்பவே கூடாது என்று இலங்கைக்கு கட்டளையிட்ட அமெரிக்கா, திருப்பி அனுப்பினால் அடுத்த தாக்குதல் இலங்கைக்கு நடக்குமா? புசேர் கப்பலை மீட்ட இலங்கை அரசின் மனிதாபிமான செயலை வியந்து பாராட்டிய ஐக்கிய நாடுகள் சபை. கடலில் இனியும் தாக்குதல் நடக்காது என அமெரிக்காவிடம் பகிரங்க உறுதியை வாங்குங்கள், அனுரவுக்கு ரணில் கடும் அழுத்தம். மஹிந்த தலைமையில் மொட்டுக்கட்சி அவசர சந்திப்பு. நாடாளுமன்றில் அம்பலமான சிறையில் உள்ள சுரேஷ் சாலே விடயத்தின் விசித்திரமான சட்டம். தமிழர் பகுதியில் திருட்டு சம்பவத்தில் 4 பெண்கள் அதிரடி கைது. உலக பொருளாதாரத்திற்கு வந்தது ஆபத்து, மசகு எண்ணெயின் விலை கடுமையாக உயரும் என்று எச்சரித்தது கத்தார். எரிபொருள் வரிசை இனி தேவையில்லை, யாழ் இந்து கல்லூரி மாணவனின் புதிய கண்டுபிடிப்பு. ஜாஎலவில் இன்று நடந்த துப்பாக்கி சூடு. இலங்கைக்கு பயணிப்பது மிக ஆபத்து என வெளியாகும் தகவல்கள் குறித்து உத்தியோகபூர்வ அறிவிப்பு. செய்திகளை தொடர்ச்சியாகவும் தெளிவாகவும் தெரிந்து கொள்ள நியூஸ் பெஸ்ட் அப்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதிகரித்து வரும் மத்திய கிழக்கு மோதலின் வரப்போகும் விளைவுகளை தாங்கும் அளவுக்கு இலங்கையின் பொருளாதாரம் மீள்தன்மை கொண்டது என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். போர் சூழ்நிலையை தாங்கும் நிலையில் நாங்கள் இருக்கின்றோம். உண்மையில் சந்தையில் இருந்து கிட்டத்தட்ட 700 மில்லியன் அமெரிக்க டாலர்களை நாங்கள் ஏற்கனவே வாங்கியுள்ளோம். இது நாங்கள் அடைந்துள்ள வலிமையை காட்டுகின்றது என்று அனுர தெரிவித்ததோடு, எப்படியான நிலை உருவாகும் என்பதை எங்களால் சரியாக கணிக்க முடியாது. ஆனால் தற்போதைய நிலைமைகளின் அடிப்படையில் நாங்கள் நிலைமையை சமாளிக்க முழுமையான திறன் கொண்டுள்ளோம் என்றும் தெரிவித்துள்ளார். எரிபொருள் கிடைப்பது குறித்த கேள்விகள் இப்பொழுது எழுந்துள்ளதால் இந்த வார தொடக்கத்தில் பெட்ரோல் நிலையங்களில் வரிசைகள் எழுந்தது. ஆனால் எரிபொருள் விநியோகத்திற்கு உடனடி ஆபத்து எதுவும் இல்லை என்றும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த நிலையில் ஜனாதிபதி அனுர மனிதாபிமான அடிப்படையில் ஈரானிய கப்பலான புசேர் கப்பலில் இருந்த மாலுமிகளை மீட்டமைக்கு ஐக்கிய நாடுகள் சபை இலங்கையை பாராட்டியுள்ளது. பலதரப்புத்தன்மை, நடுநிலைமை பேணுதல் மற்றும் உலக அமைதிக்கான இலங்கையின் அர்ப்பணிப்பு ஆகியவற்றை குறித்த நடவடிக்கை உறுதிப்படுத்துவதோடு, இலங்கை அரசாங்கம் சர்வதேச மனிதாபிமான கொள்கைகளை நிலைநிறுத்தியுள்ள விதம் அதன் சர்வதேச கடப்பாடுகளை தெளிவாக பிரதிபலிக்கின்றது என்றும் வாழ்த்தியுள்ளனர். ஈரானில் இருந்து வந்த 2 கப்பல்களை மனிதாபிமான அடிப்படையில் இலங்கை ஜனாதிபதி அனுர பணிப்பில் இப்பொழுது மீட்டுள்ள நிலையில் உதவி செய்து கடும் அழுத்தத்தில் இலங்கை சிக்கியுள்ளது. ஈரானிய போர்க்கப்பலான IRIS தேனா மூழ்கடிக்கப்பட்டு மீட்கப்பட்ட ஈரானிய மாலுமிகளை திருப்பி அனுப்பக்கூடாது என இப்பொழுது அமெரிக்கா இலங்கைக்கு கடும் அழுத்தத்தை கொடுத்துள்ளது. குறித்த கப்பலில் பலர் கொல்லப்பட்டதோடு இலங்கை கடற்படையினர் ஏனையவர்களை மீட்டு வைத்தியசாலையில் அனுமதித்தனர். இலங்கை 2வது ஈரானிய கப்பலான IRIS புசேரில் இருந்தும் 208 பணியாளர்களை மீட்டது. எந்த நாட்டுக்கும் நாங்கள் ஆதரவாக இல்லை, ஆனால் தங்கள் நாட்டுக்கு பாதிக்கப்பட்டவர்களை அழைத்து செல்ல மனிதாபிமான பொறுப்பு தமக்கு உள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்திருந்தார். ஈரான் மீதான மோதலின் புவியியல் நோக்கம் விரிவடைந்து வரும் தெளிவான அறிகுறியாகவும் இது தற்போது பார்க்கப்படுகின்றது. கொழும்பில் உள்ள அமெரிக்க தூதரகத்துக்கு பொறுப்பான ஜெயின் ஹோவெல் ஈரானில் இருந்து வந்த 2வது கப்பலான புசரில் இருந்தவர்களையோ அல்லது தேனாவில் உயிர் பிழைத்த 32 பேரையோ ஈரானுக்கு திருப்பி அனுப்பக்கூடாது என்று இலங்கை அரசாங்கத்திற்கு வலியுறுத்தியமை இலங்கை அரசுக்கு கடும் அழுத்தத்தை உண்டாக்கியுள்ளது. மன்னார் போலீஸ் பிரிவில் சாந்திபுரம் 50 வீட்டு திட்ட பகுதியில் இருக்கும் வீடு ஒன்றில் கடந்த புதன்கிழமை இரவு நடந்த திருட்டு சம்பவத்தின் பிரதான சந்தேக நபரான பெண் ஒருவர் உள்ளடங்கலாக 4 பெண்கள் இப்போது கைது செய்யப்பட்டுள்ளனர். திருடப்பட்ட பல லட்சம் ரூபாய் பெறுமதியான நகைகளோடு பெருந்தொகை பணத்தையும் மன்னார் போலீசார் மீட்டுள்ளதோடு, குறித்த வீட்டில் தாலி, கொடி, சங்கிலி, காப்பு உள்ளடங்கலாக 15 பவுன் தங்க நகைகளும் 4,35,000 ரூபாய் பணமும் காணாமல் போயுள்ளதாக மன்னார் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்ட நிலையில் விசேட தேடுதல் நடவடிக்கைகளின் போது பிரதான சந்தேக நபரான பெண் கைது செய்யப்பட்டுள்ளார். படுவத்தே சாமர என்று அழைக்கப்பட்ட குற்றவாளியின் மனைவியின் வீட்டில் இன்று காலை துப்பாக்கி சூடு சம்பவம் பதிவாகியுள்ளது. ஜாஎல செயின்ட் ஆன்ஸ் வீதியில் அமைந்துள்ள குறித்த வீட்டில் துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டதோடு சம்பவத்தில் யாருக்கும் காயங்கள் ஏற்படவில்லை என்றும் போலீசார் உறுதிப்படுத்தியுள்ளனர். சந்தேக நபர்கள் மோட்டார் சைக்கிளில் வந்து துப்பாக்கி சூடு நடத்திவிட்டு அங்கிருந்து தப்பி சென்றதாக போலீசார் இதன்போது தெரிவித்துள்ளனர். மத்திய கிழக்கில் நிலவும் போர் பதற்றத்தால் வளைகுடா நாடுகளின் எண்ணெய் மற்றும் எரிவாயு உற்பத்தி இன்னும் சில நாட்கள்
நாட்களில் முழுமையாக நிறுத்தப்படும் என கத்தார் நாட்டின் வலசக்தி அமைச்சர் சாத் அல் காஃபி எச்சரித்துள்ளதோடு மோதல் நிலை தொடர்ந்தால் உலக பொருளாதாரம் பெரும் சரிவை சந்திக்கும். அதிலும் குறிப்பாக உலகின் 1/5 எண்ணெய் விநியோக பாதையான ஹார்மூஸ் நீரிணை ஊடாக கப்பல் போக்குவரத்து முற்றிலும் தடைப்படுமாக இருந்தால் ஒரு பீப்பாய் மசகு எண்ணெய் விலை அடுத்த 2-3 வாரங்களில் $150 வரை உயரக்கூடும் என்றும் எச்சரித்துள்ளார். தற்போது சர்வதேச சந்தையில் பிரெண்ட் ரக மசகு எண்ணெய் விலை 4.4% உயர்ந்து $89 எட்டியுள்ளது. இந்த திடீர் விலை உயர்வு மற்றும் விநியோக தடை காரணமாக இந்தியா, சீனா, ஜப்பான் உள்ளிட்ட முக்கிய இறக்குமதி நாடுகளின் பொருளாதாரம் கடுமையாக பாதிக்கப்படும். தாக்குதல்களால் ஏற்கனவே கத்தார் எனர்ஜி நிறுவனம் தனது திரவ இயற்கை எரிவாயு உற்பத்தியை நிறுத்தி வைத்துள்ள நிலையில் போர் இப்போதே நின்றாலும் நிலைமை சீராக பல மாதங்கள் ஆகும் என்றும் தெரிவித்துள்ளார். எரிபொருள் விலை உயர்வால் போக்குவரத்து மற்றும் அத்தியாவசிய பொருட்களின் விலை உயரும் அபாயம் ஏற்பட்டுள்ளதால் இது உலகளாவிய பணவீக்கத்தை மேலும் அதிகரிக்க செய்யும் என்று பொருளாதார வல்லுநர்கள் எச்சரித்துள்ளனர். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தலைமையில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் அரசியல் குழு கூட்டம் நேற்று பிற்பகல் நடந்துள்ளது. கட்சியின் எதிர்கால அரசியல் நகர்வுகள் மற்றும் எதிர்வரும் தேர்தல் நடவடிக்கைகள், தற்போதைய அரசியல் சூழ்நிலைகள் தொடர்பிலும் இதன்போது விரிவாக ஆராயப்பட்டதோடு அடுத்த ஜனாதிபதி வேட்பாளர் குறித்து எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த லக்ஷ்மன் யாப்ப தற்போது மக்கள் மத்தியில் நாமல் ராஜபக்ச மீது பாரிய எதிர்பார்ப்பும் வரவேற்பும் உள்ளதாகவும், எவ்வாறு இருப்பினும் கட்சியின் அடுத்த ஜனாதிபதி வேட்பாளர் குறித்த உத்தியோகபூர்வ தீர்மானம் உரிய நேரத்தில் தான் எடுக்கப்படும் என்றும், அடுத்த ஜனாதிபதி தமது கட்சியில் இருந்தே தெரிவு செய்யப்படுவார் என்பது உறுதி என்றும் நம்பிக்கையுடன் தெரிவித்துள்ளார். இஸ்ரேலின் வடக்கு பிராந்தியத்தில் வேலை செய்து வரும் இலங்கையர்கள் தமது பாதுகாப்பில் அதிக அவதானத்தோடு இருங்கள் என்று இஸ்ரேலுக்கான இலங்கை தூதரகம் சற்று முன் கோரிக்கை விடுத்துள்ளது. ஹிஸ்புல்லா அமைப்பினால் இஸ்ரேலின் வடக்கு பிராந்தியத்தை குறிவைத்து நடத்தப்படும் ஏவுகணை தாக்குதல்களின் எண்ணிக்கை இப்போது அதிகரித்து வருவதாக அவதானிக்கப்பட்டுள்ளதாக இஸ்ரேலுக்கான இலங்கை தூதுவர் நிமல் பண்டார தெரிவித்துள்ளார். ஹைஃபா, நஹரியா, ஏகர், கலிலி, அஃபுலா, கர்மேல் மலைத்தொடர், நசரேத், திபேரியா உள்ளிட்ட வடக்கு பிராந்தியங்களில் வாழும் மக்கள் லெபனான் திசையில் இருந்து வரக்கூடிய தாக்குதல்கள் மற்றும் நாட்டின் உட்பகுதிகளில் சில குழுக்களால் முன்னெடுக்கப்படக்கூடிய கோபமூட்டும் சம்பவங்கள் குறித்தும் கவனம் செலுத்த வேண்டும் என நிமல் பண்டார தெரிவித்துள்ளார். 9000க்கும் மேற்பட்ட இலங்கையர்கள் வடக்கு இஸ்ரேல் பிராந்தியத்தில் வேலை பார்த்து வருவதால் அந்த நாட்டு பாதுகாப்பு படைகள் அரச ஊடகங்கள் மற்றும் தூதரகம் வழங்கும் அறிவுறுத்தல்களை தொடர்ந்தும் பின்பற்றுமாறு கேட்டுக்கொள்ளப்படுவதோடு தாக்குதலின் போது இஸ்ரேலிய ஆம்புலன்ஸ் சேவைகளை இலவசமாக பெற்றுக்கொள்ள முடியும் என்பதோடு நீங்கள் இருக்கும் இடத்தை குறிப்பிட்டு 101 என்ற இலக்கத்துக்கு அழைத்து சேவையை பெற்றுக் கொள்ளலாம் என்றும் குறிப்பிட்டுள்ளார். எரிபொருள் விநியோகத்தில் தற்போது இருக்கும் சவால்களை தொழில்நுட்ப ரீதியாக தீர்க்கும் வகையில் யாழ் இந்து கல்லூரி மாணவனால் புதிய செயலி ஒன்று உருவாக்கப்பட்டுள்ளது. அது குறித்த விளக்கம் வடமாகாண ஆளுநர் வேதநாயகனிடம் நேற்று சமர்ப்பிக்கப்பட்டதோடு செயலியை யாழ் இந்து கல்லூரியின் உயர்தர மாணவரான ரமேசநாதன் கருவூலன் உருவாக்கியுள்ளார். குறித்த தொழில்நுட்ப தீர்வு எரிபொருள் விநியோகத்தை மிகவும் நேர்த்தியாகவும் வெளிப்படையாகவும் மாற்ற உள்ளது. ஒவ்வொரு பயனாளியும் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட எரிபொருள் அளவு, இதுவரை பெற்றுக்கொண்ட விவரம் மற்றும் எரிபொருள் நிரப்பு நிலையத்தின் இருப்பு ஆகியவற்றை நிகழ்நேரத்தில் தெரிந்து கொள்ள முடியும். எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் கையிருப்பு விவரங்களை மக்கள் நேரடியாக தெரிந்து கொள்ள முடிவதால் தேவையற்ற வரிசைகளையும் இதனூடாக தவிர்த்துக் கொள்ளலாம். டிஜிட்டல் முறைமையை பயன்படுத்தி எரிபொருளை பெற்றுக்கொள்ளும் வசதியும் இதில் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளமை இந்த ஆப்ஸின் சிறப்பம்சம். குறித்த செயலியை பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு ஏற்றவாறு மேலும் மேம்படுத்துவது குறித்தும் ஆளுநர் கலந்துரையாடியுள்ளதோடு எதிர்காலத்தில் நாட்டின் சில பிரதேசங்களில் மட்டும் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படும் சூழலில் மக்கள் எவ்வித சிரமமுமின்றி எரிபொருளை பெற்றுக் கொள்வதற்கு குறித்த தொழில்நுட்பம் முக்கிய தீர்வாக அமையும் என நம்பிக்கை தெரிவிக்கப்பட்டதோடு பலரும் குறித்த மாணவனை பாராட்டி வருகின்றனர். ஆஸ்திரேலியர்களுக்கு அதிக ஆபத்துள்ள பயண இடமாக இலங்கை உள்ளதாக வரும் செய்திகளை கொழும்பில் உள்ள ஆஸ்திரேலிய உயர்ஸ்தானிகர் ஆலயம் நிராகரித்துள்ளது. தவறான செய்திகள் இணையத்தில் பரவி வந்தாலும் இலங்கைக்கான ஆஸ்திரேலியாவின் அதிகாரப்பூர்வ பயண ஆலோசனை நிலை மாறவில்லை என உயர்ஸ்தானிகர் ஆலயம் அறிக்கை ஒன்றில் தெரிவித்துள்ளது. துல்லியமான மற்றும் புதுப்பிக்கத்தக்க பயண ஆலோசனைகளுக்கு ஆஸ்திரேலியர்கள் அதிகாரப்பூர்வ ஸ்மார்ட் டிராவலர் வலைதளத்தை நம்பியிருக்குமாறு வலியுறுத்தப்பட்டுள்ளது. ஸ்மார்ட் டிராவலரில் இல்லை என்றால் அது நியாயமில்லை என்பது ஆஸ்திரேலியர்களுக்கு நன்றாக தெரியும் என்றும் சமூக ஊடகங்களில் பரவும் சில செய்திகள் இலங்கைக்கான ஆஸ்திரேலிய பயண ஆலோசனையில் மாற்றங்களை தவறாக பரிந்துரைத்துள்ளதாக இதன்போது சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. ஆஸ்திரேலியாவின் விக்டோரியா மாகாணத்தில் உள்ள லொட்ரோப் பகுதியில் இருக்கும் வீடு ஒன்றில் இலங்கை பெண் உட்பட
தம்பதியினர் சடலங்களாக மீட்கப்பட்டுள்ளனர். 46 வயதான ஆரோம் ஹம்மண்ட் மற்றும் 47 வயதான சமந்திகா ஜெயவர்தன ஆகியோரே சடலமாக அடையாளம் காணப்பட்டுள்ளனர். குறித்த வீட்டிலிருந்து கடந்த சனிக்கிழமை இரவு 30 வினாடி இடைவெளியில் 2 துப்பாக்கி சூடு சத்தங்கள் கேட்டதாக அயலவர்கள் தெரிவித்துள்ளதோடு உயிரிழந்த சமந்திகா இலங்கை பூர்வீகம் கொண்டவராகும் என்பதோடு சமந்திகா சமீபத்தில் தனது கணவரை விட்டு பிரிந்து சென்றதாகவும் இதனால் ஏற்பட்ட கோபத்தில் ஆரோன் அவரை சுட்டுக் கொன்றுவிட்டு தானும் தற்கொலை செய்திருக்கலாம் என்றும் செய்திகள் வெளியாகியுள்ளது. குறித்த வழக்கில் வேறு யாருக்கும் தொடர்புகள் இல்லை என்றும் விசாரணை நடைபெற்று வருவதாகவும் விக்டோரியா போலீசார் தெரிவித்துள்ளதோடு ஒரு வருடத்திற்கு மேலாக அந்த வீட்டில் வசித்து வந்த இவர்களை ஒரு அன்பான தம்பதி என அயலவர்கள் நினைத்ததோடு எனினும் சமந்திகா சிறிது காலம் பிரிந்து வாழ்ந்துள்ளார் என்றும் அயலவர்கள் தெரிவித்துள்ளனர். அரச புலனாய்வு பிரிவின் முன்னாள் பணிப்பாளர் மேஜர் ஜெனரல் சுரேஷ் சாலேவை சந்திக்கும் வாய்ப்பு போலீஸ் அறிக்கை ஒன்றை எடுத்து வராத எந்த நபருக்கும் வழங்கப்படவில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் தயாசிரி ஜெயசேகர குறிப்பிட்டுள்ளார். தனது தந்தையை சந்திக்க 21 வயதான அவரது பிள்ளைக்கு கூட போலீஸ் அறிக்கை ஒன்றை எடுத்து வர வேண்டிய நிலை உண்டாகியுள்ளதாகவும் இது மிகவும் விசித்திரமான சட்டம் என்றும் இவர் தெரிவித்துள்ளார். சந்தேக நபர் அல்லாத ஒருவரை இழுத்து வந்து அவரை சிறையில் வைத்துள்ளனர். இது சட்டத்தை கடுமையாக மீறிய செயலாகும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார். அமெரிக்காவிடமிருந்து இனிமேல் இலங்கையை சூழவுள்ள கடற்பரப்பில் ராணுவ நடவடிக்கைகள் எதுவும் முன்னெடுக்கப்பட மாட்டாது என்பதற்கான உத்தியோகபூர்வ உறுதியை இலங்கை அரசு வாங்க வேண்டும் என ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான ஐக்கிய தேசிய கட்சி வலியுறுத்தியுள்ளது. இலங்கையின் பிரத்யேக பொருளாதார வலயத்துக்குள் அமெரிக்க நீர்மூழ்கி கப்பல் ஒன்றினால் ஈரான் நாட்டு போர்க்கப்பல் மூழ்கடிக்கப்பட்டமை குறித்து இலங்கை அரசு தொடர்ச்சியாக மௌனமாக இருந்து வருகின்றமை கவலை அளிப்பதாகவும் அரசின் இந்த மௌன போக்கை ஐக்கிய தேசிய கட்சி வன்மையாக கண்டிப்பதாகவும் தெரிவித்துள்ளது. இந்த மோதல் நடவடிக்கைகளால் இலங்கையின் பிரத்யேக பொருளாதார வலயம் ஒரு போர் வலயம் போல் இப்போது மாற்றமடைந்துள்ளது. இது நாட்டின் வணிக நலன்களுக்கு பாரிய அச்சுறுத்தலை கொண்டு வந்துள்ளது என்றும் இதன் நேரடி விளைவாக இலங்கையின் வாழ்க்கை செலவு மேலும் உயர்ந்து நாட்டின் பொருளாதாரத்துக்கு பாதிய பாதிப்புகள் உண்டாகும் என்றும் ஐக்கிய தேசிய கட்சி சுட்டிக்காட்டியுள்ளது.